இங்க சமீர் அவனோட அப்பா மேல இருந்த கோவத்துல அவர் படிச்ச ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி நேரா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அட்மிஷன் வாங்குறான். அந்த ஸ்கூல் பிரின்சிபல், நீ கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தானே, எதுக்காக தமிழ் மீடியத்துல படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ், அதை நான் கத்துக்கிட்டேன், இப்ப நான் தமிழ் கத்துக்கணும்ல, அதானே நம்ம கலாச்சாரம். என்னோட கனவுல வாவு சிதம்பரனாரும் பெரியாரும் வந்து நாங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதுக்காக, நம்ம மொழியை மறக்கிறதுக்கான்னு கேட்டாங்க, அதனாலதான் நான் இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கேக்குறேன்னு சொல்லவும் பிரின்சிபல் இம்ப்ரெஸ் ஆகி அட்மிஷன் கொடுத்துறாரு. அட்மிஷனை போட்டுட்டு வெளியே வந்து சமீர் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போறான். பார்த்தா அது லேடிஸ் பாத்ரூம். கவனிக்காம உள்ள போய் முகம் கழுவிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல நித்யா ரெஸ்ட் ரூம் டோரை ஓபன் பண்றா. அங்க ஒரு பையன் இருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்து வேகமா ஓடிடுறா. சமீரும் யாருன்னு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அது பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம். யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து வெளியே வந்துடுறான். நித்யா நேரா ஸ்வாதி கிட்ட போய் என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் ரெஸ்ட் ரூம் போனா பார்த்தா அங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான்னு சொல்ல, ஸ்வாதியும் எப்படி இருந்தான், அந்த பையன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தானான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நித்யாவோட ஃபேமிலி வராங்க. நித்யா அவங்கள பார்த்ததும் இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் காத்திருக்குன்ற மாதிரி, என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, நித்யாவோட பெரியப்பா ரொம்பவே கோவமா, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு வர, இந்த மாதிரி நீ பண்றதுக்கு தான் நாங்க உன்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கோமான்னு திட்டிட்டு இருக்கும் போது அங்க மேக்ஸ் மிஸ் வந்து எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பெரியப்பாவும் நித்யாவை புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. பெரியம்மா சொல்லவே தேவையில்ல, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பெரியப்பாவை ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. நித்யாவோட சித்தப்பா நித்யா கிட்ட, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்கவும், நித்யா நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த லெட்டர் எப்படி என்னோட நோட்புக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் சித்தப்பான்னு சொல்ல, சித்தப்பா தப்பு பண்றவளா இருந்தா லெட்டர் இருக்க நோட் புக்கை எதுக்கு வீட்டுல வச்சுட்டு போறா, நம்ம தான் நம்ம பசங்க மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லவும், சித்தியும் அதானே, என்னோட நித்யா பயந்தாங்கோலி, ஆனா ரொம்பவே புத்திசாலி, அவ இப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. மொத்த ஃபேமிலியும்